பலமானங்கிறதுக்கு கதை. சரிங்களா? இப்போ வந்து கடவுள் வந்து உலகத்தை படைச்சிருக்காரு. படைச்சாரா? படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்தில் படிக்கும்போது என்னென்னா இந்த வந்து உலகம் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சான். இப்போ ஆடிக்கிட்டே இருக்கோம் என்ன செய்யாரா, அதை வந்து எப்படி வந்து ஆடாமல் வைக்கணுங்கிறக்காக மலைகளை படைச்சிருக்காரு. சரிங்களா? மலையை படித்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்டம் குறைஞ்சிருச்சு. பஞ்சபூதங்களும் அது மாதிரி ஒவ்வொன்றா படைச்சிருக்காரு. நீளம், நீர், நெருப்பு, காற்று எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. எல்லாத்தையும் படைச்சிட்டாரா? அப்போ என்ன சொன்னாங்களாம், ஒருத்தர் கேட்டாரா, இந்த உலகத்தில் எது பலமானது அப்படின்னு கேட்டாராம். இது மலையும் சொன்னாங்களாம். பலமானது எதுப்பா? மலைகள் தானே. மலையை படைச்சார்ல. சரி, அப்போ மலையை விட பலமானது எது அப்படின்னு கேட்டால் எது இருக்கும்? மலையை விட பலமானது எது இருக்கும்? பலம், சக்தி வாய்ந்தது எதுப்பா? இரும்பு. இரும்பு மலையை உடைச்சிருமா? இரும்பு மலையை உடைக்கும்லடா. உளியால் உடைக்க முடியலடா. உளி வச்சு உளி வந்து இரும்பில் தானே செய்வாங்க. அப்போ உளியால் என்ன பண்ண முடியும்? மலையவே உடைக்க முடியும். சரி, இப்போ வந்து அப்போ இரும்பை விட பலம் வாய்ந்தது எது? வெரி குட்மா. எதுப்பா? நெருப்பு என்ன செய்யும்? இரும்பையே உருக வச்சிரும். சரி, அப்போ இந்த நெருப்பை விட பலமானது எது? வெரி குட், தண்ணி. சரி, அப்போ தண்ணியை விட பலமானது காற்று. காற்று அசைச்சிரும்ல. அப்போ காற்றை விட பலமானது யார்? எது? அப்போ கேட்டார, காற்றை விட பலமானது யாருன்னா ஒருத்தரை கை காமிச்சாராம். அவர் தான் அப்படின்னாராம். ஏன் அப்படின்னு கேட்கும்போதுன்னா, அவர் உதவி செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறாரு. வலது கையில் கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது. இப்போ இந்த கையில் கொடுக்குறீல, இப்போ நான் உன்ட்ட ஒரு பொருளை கொடுக்குறேன். இந்த வலது கையில் கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் ஒருவர் பிறருக்கு உதவி செய்கிறாரோ அவர் தான் கடவுளை விட பலமானவர். யாரை விட? இந்த உலகத்தை படைச்சார்ல கடவுள், அவரை விட யார் பலமானவங்க? உதவி செய்கிறவங்க. அப்போ உதவி தான் என்ன செய்கிறது? கடவுளை விட பலமானவங்க யாருன்னா அவங்க தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும். நீங்களாம் நல்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, எல்லாருக்கும் இந்த பாட்டிமாருக்கு தாத்தாமாருக்கு உதவி செய்கிறீங்களே, முகம் சுளிக்காமல் எல்லாருக்கும் உதவி செய்யணும். சரியா? அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது யார்? நாம தான். கடவுள் படைத்ததில் பலமானவங்க யார்? உதவி செய்கிறவங்க தான். சரிங்களா? அதனால் ஹெல்ப்பிங், எல்லாருக்குமே உதவி செய்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. எல்லாரு கூடயும் எப்படி இருக்கணும்? இணக்கமாக இருக்கணும். இருப்பீங்களா? அப்போ இறுக்கமாக உதவி செய்கிறவங்க தான் யார்? உதவி செய்கிறவங்க யார்? கடவுளை விட பலமானவங்க. பலமானவங்க யார்? உதவி செய்கிறவங்க தான். சரிங்களா? ஓகேவா? சரி, நன்றி. கிளாப் பண்ணுங்க. நல்லா கைக்கு தருங்க. கிளாப்பிங் யோகா. சரி பண்ணக்கூடிய ஆசனம் செய்ய போகிறோம். இப்போ உங்களுடைய வலது பக்கமாக ஒரு அடி கால் தள்ளி வைங்க. காலை ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க. வலது பக்கமாக உடம்பை திருப்பிக்குங்க. கைகள் ரெண்டையும் கோர்த்துக்குங்க. தலை உச்சியில் தூக்கிக்குங்க. இடது கை பக்கமாக திரும்புங்க. அப்படியே இடது பக்கமாக திரும்பணும். அவ்வளோதான். அது வந்து முறுக்கு, நம்மளுடைய உடம்பை வந்து முறுக்கக்கூடிய பயிற்சி. அப்படி நேராக வாங்க. அப்படி கைகளை கீழே இறக்குங்க. அப்படி முன்னாடி திரும்புங்க. இப்போ கால்களை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதே பயிற்சி இடது பக்கமாக கால்களை தள்ளி வைங்க. ஒரு அடி வச்சுட்டு இடது பக்கமாக திரும்புங்க. கைகளை மேலே தூக்குங்க. தூக்கிட்டு வலது கை பக்கமாக திரும்புங்க. அப்படி திரும்புங்க. அந்த பக்கமாக திரும்புங்க. ஒரு 30 செகண்ட் இருந்துட்டு இப்போ நேராக வாங்க. நேராக வந்துட்டு கைகளை கீழே இருக்குங்க. நேராக வந்துக்குங்க. அவ்வளோதான். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் அடிக்கடி செய்யும் போது உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே குறையும். சரிங்களா? உடம்பு வலி எல்லாமே குறையும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 8 9 10. Third step 1 2 3 4 5 6 7 8 9 10. Fourth step 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, clap. பண்ண போறீங்க. காதுகள் ரெண்டே நல்லா பிடிச்சிக்குங்க. ரெண்டு காதை கிராஸாக பிடிச்சிட்டு 20 ஊக்கி 20 ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். யார் உலகத்திலே பலமானவங்கிறதுக்கு சரிங்களா? இப்போ கடவுள் வந்து உலகத்தை படைச்சிட்டாரு. மலைகளை அந்த உலகம் வந்து ஆடும்போது என்ன பண்ணியிருக்காரு? மலையை படைச்சிருக்காரு, பஞ்சபூதங்களை படைச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து உலகத்தில் பலமானது எது? மலைகள். சரி, ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். மலையை விட பலமானது எது? இரும்பு. இரும்பை விட பலமானது நெருப்பு. ஏன்னா நெருப்பால் என்ன பண்ண முடியும்? இரும்பையே உருவாக்க முடியும். அப்போ நெருப்போட பலமானது தண்ணி. நெருப்பை தண்ணி வந்து அடைச்சிடும். அடுத்த தண்ணியை விட பலமானது காற்று. என்ன பண்ணிடும்? அசைஞ்சு அந்த நீரையே ஒரு இதுக்கு மாற்றிடும், தடத்தையே மாற்றிடும். அப்போ அந்த காற்றை விட பலமானது யார்? உதவி செய்கிறவங்க. யார்? பிறருக்கு எதிர்பார்க்கலாமல் செய்கிறவங்க யார்? யாரை விட பலமானவங்க? கடவுளை விட பலமானவங்க. யாரை விட பலமானவங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு, அதாவது உதவி செய்கிறவங்க கடவுளுக்கு மேலானவங்க. சரியா? ஓகேவா? கிளாப் பண்ணுங்க.